வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா? கொள்ளு துவையல். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. இது ஒரு சூப்பரான பழமொழி. நம்ம பெரியவங்களாம் பழமொழியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக ரெகுலராக கொள்ளு எடுத்துக்கணும். அதை எப்படி எடுத்துக்கிறது? பல விதமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துவையல் செஞ்சு காமிக்கிறேன். துவையல் மாதிரி செஞ்சு அதை நம்ம சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 பட்டை மிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு லெமன் சைஸுக்கு புளி, ஒரு 1/4 முடி தேங்காவை துருவி அழகாக வச்சுருக்கேங்க. துருவி தான் போடணும் துவையலுக்கு, அப்படியே போட்டுறக்கூடாது. துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கேஸில் கடாயை வச்சுட்டு கொள்ளை வெறும் கடாயில் வறுத்து எடுக்கணுங்க. எண்ணெய் விட்டு இருக்கக்கூடாது. வெறும் கடாயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக இதை வறுத்தெடுக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னா என்ன? உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்குது, சிலருக்கு நல்லா கொழுப்பு கட்டியிருக்கும், தொப்பை நல்லா போட்டிருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு கொழுப்பு சேர்ந்துருக்கும். அவங்களாம் இதை செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் சாப்பிட்றப்ப இதை துவையல் மாதிரி ஒரு ஊறுகாய் சைஸுக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவ்வளோ நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு உடம்புல சேர்த்தா எத்தனை பிரச்சனை வருது. உடம்புல ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து எத்தனையோ பிரச்சனை வருது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஒரு கொள்ளு சரி பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கொள்ளு ரெசிபியை பார்த்து வீட்டில் செஞ்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் காணாமல் போயிடும். கொழுப்பு மட்டும் கரைக்கிறது இல்லைங்க. கொள்ளு சாப்பிட்டு குதிரை மாதிரி ஓடுவான்னு சொல்லுவாங்க. கொள்ளு சாப்பிட்டா குதிரை வேகத்தில் ஓடுவாங்களாம். உடம்புல அவ்வளோ எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். கொள்ளு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் இதை அப்படி எடுத்துப்பாங்க. என்னோடய பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு துவையல் அடிக்கடி செஞ்சு வச்சுருப்பாங்க வீட்டில். என்னோடய அம்மாவும் அதே மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. கோல்டெல்லாம் வந்துட்டால் கூட இந்த ஒரு கொள்ளு ரசம் வச்சு குடித்தா காணாமல் போயிடும். அதை நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். இன்றைக்கி துவையல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த கொள்ளை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, அடுத்து கடாயை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அந்த உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த உளுந்தம்பருப்பை வறுத்துட்டு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு சில ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுக்கணுங்க. வறுத்துட்டு நெக்ஸ்ட் அதுலேயே எடுத்து வச்சுருந்த பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய், 5 மிளகாய் எடுத்து வச்சுருந்தில்ல, அந்த மிளகாயை சேர்த்துக்கணும். அந்த மிளகாயை சேர்த்து கைவிடாமல் வறுத்து எடுக்கணுங்க. விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி எப்பயுமே எது வறுக்கிறீங்கனாலும் கேஸை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக யாராச்சும் கிச்சனுக்கு வரீங்க, புதுசாக வரவங்க என் வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதில் நெக்ஸ்ட் வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், அந்த 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு அது இப்படி 4 வதக்கு அப்படி 4 வதக்குன்னு அழகாக வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப், உங்களுடைய லைக், கமெண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் அந்த துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணி அதையும் நல்லா இப்படி 4 வதக்கு அப்படி 4 வதக்கி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. அந்த புளியை நான் இதிலையே சேர்த்துட்டேன். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் போட்டு சும்மா ஒரு 1 மினிட் 4 பரட்டி அதை எடுத்து ஆறட்டும்னு சொல்லி வச்சிடணுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு சொல்லி இது கூடயே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாமா? எந்த டிஷ் அரைக்கிற மாதிரி எந்த டிஷ் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் கறிவேப்பிலை சேர்க்கணுங்க. அப்படி தான் குழந்தைங்களுக்கு கறிவேப்பிலை கொஞ்சம் போய் வயிற்றில் சேர்க்க முடியும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரையுமே கறிவேப்பிலை எத்தனை பேர் நம்ம சாம்பார்லேருந்து எடுத்து மென்று சாப்பிட்றோம், தூக்கி அதை ஓரமாக தான் வச்சுருவோம். அந்த மாதிரி அரைக்கிற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் 4 எடுத்து போட்டுட்டோம்னா அரைச்சி உள்ளே போயிடும். வச்சிங்களா? இப்போ எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். ஏற்கனவே கொள்ளு ஆற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் ஆறிட்டுருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்ததெல்லாம் சூடாக போட்டு மிக்ஸியில் அரைக்கவே கூடாதுங்க. என்ன தான் அவசரம் இருந்தாலும் அதை கொஞ்சமாக சூடு ஆற விடணும். அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, போட்டால் கூட அறுபடும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அந்த ஓவர் சூடு ஆயிடுச்சுன்னா அரைப்படும்போது பாதி டேஸ்ட் அதிலே காணாமல் போய்டும். அது சிலர் அந்த தப்பை செஞ்சுருவாங்க. அது ஒரு 3/4 மட்டும் இந்த சூடு குறையணும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது தான் அதனுடைய
டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சூட்லேயே போட்டு நீங்கள் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கலாம். நம்ம பாட்டி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அம்மி, உரல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட்டு கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு ரீசன் தான். நம்ம மிக்ஸியில் போட்டு சூடாக 4 திருகு போட்டு கண்டினியூவாக திருகிறப்ப சூடு ஏறணும்னு இந்த டேஸ்ட்டே வந்து குறைஞ்சி போயிடுங்க. ஜம்முன்னு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பால் மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ இதை பிளேட்டில் வச்சு சாதத்து கூட நல்லா சுடு சாதத்து கூட வச்சு ஒரு கிளறி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.